நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற ஜெயராஜ் அவர்கள் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பக்கத்தில் வரவங்களை அன்பு. உங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்திலாக அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே துதிக்கிற ராஜா சோதரர் ஆண்டவரே, இந்த பகுதியில் கர்த்தாவே, இந்த கைகளத்தூர் பகுதியில் ஆண்டவரே உடைய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே ஒரு ஆலயத்தை கட்டும்படியா இந்த நாட்களிலே உங்கள் தேவ தாசலை கொண்டு பிரதிஷ்டை செய்யும்படியாய் கொடுத்த நல்ல நாளுக்காய் சோதரிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இந்த ஊரில் ஆண்டவரே நீர் உங்களுடைய நாமம் உயரட்டும், உடைய சித்தம் நிறைவேறட்டும். இது என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம், யாரெல்லாம் வெற்றிக்குள்ளே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே சோதரம் அத்தனை பேரை கொண்டு முடியாது செபிக்கிறோம். இந்த நாளினுடைய கர்த்தாவின் நிகழ்வு ஆசீர்வதியும் துவக்கம் முதல் முடியும் மட்டும் பரிசுத்த ஆளுடைய ஆலயத்தில் ஒத்துக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிக நமக்கும் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர மீட்பெருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் தமக்கு சித்தமான நான் பயன்படுத்துகிற ஊழியர்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த பகுதியிலே தம்முடைய ஆலயத்தை திறப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது பாஸ்டர் கருணாநிதி அவர்கள் மற்றும் பாஸ்டர் அம்மா அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஜெபத்தோடு இந்த ஆலயத்தை நமக்கு ரிபனை கட் பண்ணி திறந்து வைப்பார்கள். அதற்கு பின்பு தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து ஊழியக்காரர்கள் எல்லாரும் முன்பாக செல்வோம். அதற்கு பின்பு அந்த பாடல் பாடும்போது எல்லாரும் ஆலயத்துக்குள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் கருணாநிதி அவர்கள், பாஸ்டர் அம்மா அவர்கள். நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை கர்த்தர் நீர் முன் குறித்ததுக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த கிராமத்தை நீர் நேசித்தீர். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தரை தேடின, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த மக்கள் வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள். அவர்களுடைய வாஞ்சை விருப்பம் ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட ஆண்டவருடைய கண்கள தயவும் இருக்கிற ஜனங்களுடைய மன விருப்பமா இருந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். இதை தேவ நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இதனை விடுதலையையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆலயத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவ நாமத்தினாலே நானும் என் மனைவியுமாக இன்றைக்கு நாங்கள் வந்து ஏன் இந்த நாளை தெரிந்து கொண்டு வந்தோம்னா, 1981 ஆகஸ்ட் 15 நானும் என் மனைவியும் ஞானஸ்தானம் எடுத்தோம். அது 45 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பாரம் வந்ததுனால 2 பேரும் இணைந்து இந்த ஆலயத்தை
ஆண்டுடைய நாமத்துக்காக பிரதேசத்தில் ஓ ராஷா ராகா ராமா லாமா லாமா நன்றியோடு மத்துடிக்க பாருங்க. சோத்திரம் சோத்திரம். செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, கொஞ்சம் கை தட்டி பாடுங்க எல்லாரும் கரங்களை தட்டி. நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எல்லாரும் ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, எல்லாரும் பாடாதவர்கள் வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சேர்த்தாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி
மகிமைப்படுத்தி உம்முடைய நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிறதான இந்த ஆலயத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்த தேவன் இந்த நாளிலே இந்த கைகளத்தூர் ஊரையும் அவர் நேசித்ததனுடைய அடையாளமாக அவர் இங்கே ஒரு ஜெப ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியிலே அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நம்மை நடத்துவார்கள். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடி பின்பு அவர்களுடைய கரங்களில் நாம் கொடுப்போம். பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு எல்லாம் பெரியவர் அவர்தான். அல்லேலூயா. இது யாரால உண்டானதுன்னு கேட்டா மனுஷனால அல்ல, நம்முடைய தேவனால உண்டானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, எந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டாரு, இந்த சமூகத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீங்க பதில் தரணும்னு சொல்லி. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகம் இங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. இந்த இடத்துல கடந்து வருகிற தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் பதில் தர வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பெரியவர் இந்த இடத்துல நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே. எல்லாரும் வாய் தர சொல்லுங்க. நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. ஆடுகளை அறிந்திருக்கின்றே, பெயர் சொல்லி அழைக்கின்றே. ஆடுகளை அறிந்திருக்கின்றே, பெயர் சொல்லி அழைக்கின்றே. முன்பாக நடந்து சத்தம் கேட்டு பின் செல்கின்றோ. முன்பாக நடந்து செல்கிறே, சத்தம் கேட்டு பின் செல்கின்றோ. ஏசையா ஏசையா, நல்மெய்ப்பர் நீதானையா. ஏசையா நல்மெய்ப்பர் நீதானையா, நல்மெய்ப்பர் நீதானையா, நல்மெய்ப்பர் நீதானையா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே. எல்லாரிலும் பெரியவர் அவர் கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஐயா. நித்திய ஜீவன் தருகின்றே,
போவதில்லை, நித்திய ஜீவன் தருகின்றே, ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் கரங்களில் இருந்து பறித்து கொள்ள முடியாதையா, பறித்து கொள்ள முடியாதையா. சொல்லுங்க. ஏசையா ஏசையா நன்மை பரிதானையா, ஏசையா ஏசையா நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா. பெரியமை பரே பிரதானமை பரே நல்லமை பரே பிரதானமை பரே நல்லமை பரே நன்மையா. உணவு ஊட்டி மகிழ்கின்றே, மடியில் வைத்து சுமக்கின்றே, உணவு ஊட்டி மகிழ்கின்றே, மடியில் வைத்து சுமக்கின்றே. சிங்கம் கரடி தாக்க வந்தாலும், சிங்கம் கரடி தாக்க வந்தாலும் தூக்கி எங்களை தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறீர். ஏசையா ஏசையா நன்மை பரிதானையா, ஏசையா ஏசையா நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா, நன்மை பரிதானையா. பெரியமை பரே பிரதானமை பரே நல்லமை பரே நன்மையா. பெரியமை பரே பிரதானமை பரே நன்மையா. நல்ல கரங்களை தட்டி அவரை விட்டு தூரம் போன நம்மை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய ஜனங்களை தேடி அடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, உமக்காக வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை விட்டு நாங்கள் தூரம் போனதை போல இருந்தாலும் இந்த நாளிலே எங்களை நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய நன்மையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம்பான்னு சொல்லி உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறீர். உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறீர். காயம் நீங்க கட்டு போடுகிறீர், எங்கள் காயம் நீங்க கட்டு போடுகிறீர். தோளில் அகமகிழ்கின்றோம், தோளில் சுமந்து அகமகிழ்கின்றேன். ஏசையா நன்மை பரிதானையா. கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா. இன்னொரு முறை ஏசையா 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 நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரிதானையா, எங்கள் நன்மை பரி
நேராக உயர்த்தி அந்த பெரியவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எல்லாரிலும் பெரியவர் அவர்தான். இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. இந்த நாளிலே நம்மை விடுதலையாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நம் மீது அன்பு கொண்டவராக, நம் மீது இரக்கம் கொண்ட தெய்வமாக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து, பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. எங்களுடைய தலைகளை எல்லாம் தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் அடைக்கலாம், நீங்க தான் விடுதலை தருகிற நல்ல மெய்ப்ப. இந்த நாளில எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை ஆரம்பித்த நாட்களிலிருந்து அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆனாலும் இவைகளை முடிப்பதற்கு கர்த்தரே பலன் தந்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த நாளிலும் கூட நம்மத்தில பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. இப்போ மகத்தில் இருக்கிறதான திருச்சி பகுதியிலே ஏஜி சபை நடத்தி வருகிறதான ஊழியர் பாஸ்டர் லிண்டன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறாங்க. தொழுதூர் பகுதியில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கள்ளக்குறிச்சி மண்டலத்தினுடைய ஏஜி சபைகளுடைய தலைமை போதகராகவும் இருக்கிறாங்க. இந்த நாளில் அதுபோல் பாஸ்டர் ஜெபராஜ் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் சிறுவத்தூர் பகுதியில் ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் ஜெயராஜ், பால் விக்டர் ஜெயராஜ் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஊழியர்களை எல்லாரையும் நம்ம வரவேற்கும் விதமாக நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லிட்டு இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் லிண்டனும் பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்களும் சேர்ந்து நம்மை ஆராதனைக்குள்ளும் ஜெபத்திற்குள்ளும் நடத்துவார்கள். நம்ம அவரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒன்றை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயம் இல்லையே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் நம்மோடு இடைப்பட, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த, எல்லா நம் கரங்களை தட்டி இணைந்து முடிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தேவாதி தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும்படி யாவரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை நன்றி, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. ஓ ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை ராம ஹந்தலே ரதானை யாத்ததபா. நல்ல அந்நிய பாஷைகளோடு கூட ஆமென், 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 ஆமென். ஓ உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஓ ராஜா, இந்த ஊர்ல ஒரு நன்மை செஞ்சிருக்கிறீங்களப்பா. ஆமென், ஆமென். இந்த ஊர்ல ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆமென் ஒரு நன்மை செய்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, மகிமை. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி அப்படி ஆண்டவரை வரவேற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி உங்க பலனை உபயோகப்படுத்தி ஒரு ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். நல்லா அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி
இந்த இடத்துல ஒரு துதி. ஆமென், 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 ஆமென். தேவ சமூகத்துக்கு எழும்பட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிபல பரபலக யந்தல பரபல 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 பரப. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பாஸ்டர் கருணாநிதி அவர்களுடைய உள்ளத்துல கர்த்தர் ஒரு வாஞ்சைய போட்டதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வந்து ஜெபிப்பதற்கு, தங்களுடைய பகுதிகளில் பஞ்சங்கள் ஏற்படும் பொழுது தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு ஒரு ஆலயம் இன்றைக்கு இந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த இடத்துல தேவன் வாசமா இருக்க போகிறார். இந்த இடத்துல தேவன் இருக்க போகிறார். உங்க ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்தி இருக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல இறங்கி வருகிறதுக்காக நன்றி. போதாது, 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 போதாது. கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி இந்த இடத்துல தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இப்போ இந்த இடத்துல ஒரு தொடர்பு, பரலோகத்துக்குரிய தொடர்பு உண்டாவதாக. பரலோகத்துக்குரிய தொடர்பு உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக அந்த மலையின் மேலே கொண்டு போன அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அங்க ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. பின் நாட்கள்ல யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது எந்த இடத்துல ஈசாக்கு பலியாக செலுத்தப்பட்டானோ அதே இடத்துல தூக்கம் வந்தவன் படுத்திருந்த போது, ஸ்தோத்திரம், கல்களை வைத்து படுத்திருந்த போது அந்த இடத்துல தேவன் ஸ்தோத்திரம் பரலோகத்துல நிற்கிறது போலவும், ஒரு ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது போலவும், தேவ தூதர்கள் கீழே இருந்து மேலே ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாகவும் அவன் பார்க்கிறான். ஏற்கனவே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு இடம். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் திரும்பி வந்தால் இது தேவனுடைய ஆலயமாக மாறும். அல்லேலூயா. எனக்கு தெரியாது இந்த இடம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதுக்கு முன்பதாக யார் இங்க வந்து ஜெபித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. யார் இங்க தோத்திரம் அல்லேலூயா சில பலிகளை செலுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு தொடர்பு இங்கேயும் ஆமென் பரலோகத்துக்கு உண்டாகிறது நீங்க பாக்குறீங்க. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க இறங்கி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்க ஜெபங்கள் நடத்தப்படும் போது வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பாங்க. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு உபவாச ஜெபங்கள்ல இங்க வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பாங்க. தேவன் வானத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிறத பார்ப்பாங்க. ஓ தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்க வருகிறத பார்ப்பாங்க. கர்த்தர் தோத்திரம் அல்லேலூயா. வெறும் கையாய் போகிறவர்களை பரிவாரங்களோடு கூட திரும்பி கொண்டு வருவதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களை கொடுக்க போகிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மகிமை இறங்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ணும் போது, இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது தோத்திரம் அல்லேலூயா தலைமுறை தலைமுறையாக இந்த இடத்துல அதிசயங்களும் ஆச்சரியம் நடக்க போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல வந்து தேவனை உயர்த்துகிற ஒவ்வொருவரிடத்திலும் இயேசு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு வந்து அந்த கிருபைகளை தருவார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இந்த ஊருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மீட்பின் திட்டம் முழுமை அடைய வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் இந்த இடத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே ஆலயத்திற்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த இடத்திலே நீர் எழுந்தருளுவீராக. இந்த இடத்திலே பண்ணுகிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இந்த இடத்துல வியாதியோடு வந்து ஜெபிக்கிறவர்களுடைய வியாதிகளை குணமாக்குவீராக. வறுமையோடு வருகிறவர்கள் வந்து ஜெபிக்கிறவர்களுடைய வறுமைகளை நீக்குவீராக. வேதனைகளோடு கவலைகளோடு வருகிறவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. பல்வேறு இன்னல்கள், சத்துருடைய போராட்டங்கள், பிசாசு தொந்தரவுல வருகிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. எந்த விதமான சாபங்களோடு வருகிறவர்களும் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. பாவத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. இந்த இடத்தை இயேசுவின் நாமத்திலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே தேவனுக்கு மகிமையாக கர்த்தருடைய ஆலயமாக நாங்கள் இந்த கட்டடத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதற்காக இதற்காக ஜெபித்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், இதற்காக கொடுத்தவர்கள், இதற்காக செயல்பட்ட வாஞ்சித்த ஒவ்வொருவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆலயம் நடத்துவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இடத்தை மனப்பூர்வமாய் கொடுத்த அந்த குடும்பத்தாரை, அன்பு ஐயாவை, அந்த சகோதரியை, பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்திலும் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவீராக. இங்க எப்பொழுது ஜனங்கள் வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. உம்முடைய வார்த்தைகளை கேட்பார்களாக. உம்முடைய விடுதலையும் அற்புத அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஊழியக்காரர் கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் கருணாநிதி அவர்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கொண்டு நீர் என்னெல்லாம் செய்ய நினைத்தீரோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கலிகூறுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிறைவேற்றுவாருங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அவங்க அவங்க புருஷன் மனைவி ஜெபிக்கணும். அப்படி இப்படி பசங்க பையன் 3 பேர் வாங்க, அவங்களுக்காக ஜெபிப்போம். அதாவது நான் அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்றேன். இந்த இடங்களை ஜெபிக்கணும், செய்யணும்னு எனக்கு வந்து பல போராட்டங்கள் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, இது அவரோட இடம், அவருடைய இடம், மனப்பூர்வமாக இந்த இடத்த ஆலயம் கேட்ட கொடுத்துருக்கிறாரு. நான் சொன்னேன், மாதம் ஒரு வாடகை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவரும் ஒரு பையனும் வாடகை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. விசுவாசிகள்ல சில பேர் கொஞ்சம் உதவி செய்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு உதவி வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல இதுக்கு செலவு ஆயிருச்சு. அப்ப அவர்கிட்ட சொல்லும், என்கிட்ட சொன்னாங்க, இன்னொருத்தவங்க இடத்துல போய் நீங்க செலவு பண்ணி கேட்டீங்களே, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவர்கிட்ட சர்ச்சுக்குன்னு கொடுத்துட்டீங்களே, உங்களை ஏதாவது அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னா அவருக்கும் பிரச்சனை தான். நான் அதுக்கெல்லாம் இடம் சொல்லலை. இந்த இடத்த அவர் மனப்பூர்வமா கொடுத்துருக்கிறாரு. நாம இப்ப இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணி, அவரும் மனப்பூர்வமா எழுதி நானும் எழுதி இந்த இடத்த நடத்துறோம். அவருக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் வாடகைன்னு, ஏன்னா அப்படிதான் எழுத முடியும், சட்டப்படி சில காரியங்கள் செய்யும்போது எழுதியிருக்கிறோம். அவர் விரும்பினால் 5 வருஷத்துக்கு அப்புறம் பழையபடி ஒரு 5 வருஷம் நம்ம தொடர்ந்து நடத்துவோம். ஏன்னா நம்ம அப்படிக்கா நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், 10 வருஷத்துக்கு நடத்துவோம். அவர் விரும்புகிற வரையிலும் ஒப்பந்தம் பண்ணபடி நம்ம நடத்துவோம்.
அதுக்கப்புறம் அவருக்கு தேவை என்று சொன்னால் இந்த இடத்துக்காக நம்ம செலவு பண்ணுகிற பணத்தை ஒரு போக்கியமாக அதுல குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த பணத்தை அவர் இந்த மாதத்து எத்தனை மாதங்கள் இருக்கிறமோ அதுக்குண்டான வாடகைகளை கழித்து அப்புறம் அந்த 2 பேருக்கு ஏற்படுகிற அந்த மனசுல ஒத்து வருகிற காரியத்தை பொறுத்து மிச்ச பணத்தை அவர் கொடுத்தாரு. அந்த இடத்தை அவர்கிட்ட கொடுத்து அல்லேலூயா. இது நம்ம நம்ம அவரை சர்ச்சு பேரை சொல்லி ஆக்கிரமிக்கணுங்கிற அந்த எண்ணம் யாரும் இல்லை. இதை பத்தி யாரும் குழப்பமான வார்த்தைகளை பேச வேண்டாம். அல்லேலூயா. அதுக்காக தனியா இப்படித்தானே தம்பி அப்படித்தானே சொல்லிக்கிறோம். அதுதான் அல்லேலூயா. அதனால இவங்களை மனப்பூர்வமா நம்ம ஜெபிக்க போறோம். அப்புறம் சில வார்த்தைகளை சொல்றேன். பாஸ் பாஸ் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த இருதயத்தை கொடுத்ததுக்காக சோதரராக ஒன்றும் தானாய் வருவதில்லை ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காய் சோதரம் இந்த குடும்பத்தாரையும் உடைய கரத்துல வைக்கிறேன். தீர்க்க தரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமற் போகா என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அழைத்து சென்று அவளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுத்த சுக கொடுக்க, இப்படிப்பட்ட கர்த்தாக ஒரு ஆலயத்தை கட்ட இந்த இடத்தை கர்த்தாக இவர்கள் மனம் வந்து ஆண்டவரே அவர் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கேற்ற பலனை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இவர் எதை நினைத்து கொடுத்தார்களோ என்ன செய்தார்களோ என்பது தெரியல. ஆனாலும் என் கர்த்தர் இதன் மூலமாய் இவர்களுக்கு வருகிற வெளிச்சம், சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நீ கொடுக்க போற ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதத்தாலும், சரீர சுகத்தினாலும், தெய்வீக சமாதானத்தால் நிரப்பும் காத்துக்கொள்ளும். இயேசு ரத்தம் சொல். இயேசு முடிஞ்ச பிதாவே ஆமென். ரொம்ப நன்றி சகோதரர். அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை கேட்டுக்கிறதுக்கு நாங்கள் மூப்பர்கள் வந்து நாங்கள் பேசணும். உதவி செய்கிற நேரத்தில் பார்த்தோன்னா எல்லா காரியத்துலையும் கொஞ்சம் முன்னால் யார் நிற்பார்? நான் முத்துவேல் பிரதர் எந்திரிச்சு இல்லைங்க, அவர் தான் நிற்பார். கொஞ்சம் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் அவர் முன்னி வருவார். எல்லா வேலையும் மனப்பூர்வமாக அவர் செய்வார். என்ன ஆயிடுச்சுன்னா, லாரியில இருந்து ஒரு மூட்டையை தூக்கி பரட்டும் போது கீழே விழுந்து இந்த ஜவ்வு போயிடுச்சு. கையை தூக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனாலும் இடையில வந்து போன அவரால் வேலை செய்ய முடியல. கர்த்தருக்கு பூர்ண சுகத்தை உட்காருங்க. அதனால முதல் தடை எல்லாம் வேலை செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்கு, தூக்குறதுக்கு பிசாசு ஒரு போராட்டத்தை பண்ணி அவருடைய கையை என்ன செஞ்சான்? பிரச்சனை பண்ணான். அது ஒரு முடிஞ்சிச்சு. விநாயகம் பிரதர் சந்தோஷமா அவங்க மாமா சொந்தக்கார தம்பி தான், அவங்க இதை செஞ்சலான்னு பிளான்லான்னு சொல்லி எல்லாம் செய்து வருகிற போது கொஞ்சம் மேலே கட்டும் போது ஹாலா புல்லாக்கு அவங்க இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. ஐயா, என்னால் ஹாலா புல்லாக்க தூக்கினாலே முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டோம், ஒரு ஆளும் கிடைக்கல. ஒரே போராட்டமாக இருந்துச்சு. ஆரம்ப வேலைகளை மனப்பூர்வமாக வந்து சந்தோஷமாக விநாயகன் செய்தாப்புல அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அப்புறம் வேற பெங்களூர்ல போன 2 பேர் வந்து அவங்க குடிகாரங்களா இருந்தாங்க. அதை கெட்டி முடிச்சு அவங்களோட நாங்கள் பட்ட பாடு பெரிய பாடு. அப்புறம் அவங்கள கொண்டு போறதுக்குள்ள பெரும்பாச்சு ஆயிடுச்சு. அப்போ அங்கே வர்றவங்களெல்லாம் சோலையம்மா சிஸ்டர் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, தண்ணி, மனசு கோணாம அதிகம் அவங்களும் பெரிய சேமிப்புறதும் செலவு பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லா நாளுமே செலவு பண்ணாங்க. பணம் கொடுக்கறதுக்கு இருக்காது சிஸ்டர்னா உடனே இன்னும் எவ்வளவு கணக்குன்னே தெரியல, அவங்க தான் சொல்லணும். வர்றவங்களுக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாங்க. இந்த ஆலயம் கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப அவங்களும் சிறப்பாக இருந்தாங்க. அவங்களையும் அவங்க அந்த பையனையும் குடும்பத்தையும் ஆசை. அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ஆயிடுச்சு. திடீர்னு தாமோதரம் போகிற அவருக்கே இடுப்பு ஒழுங்கு என்ன கீழே விழுந்து எலும்பு. எலக்ட்ரிஷியனை கூட்டி வந்து அவர் நேற்று வந்து இந்த வேலையில செஞ்சாங்க. அதனால பொன்னுசாமி செஞ்சாரு. மேகராஜ் யாரையும் கூப்பிடலாம், நானே பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு வாரம் ஒரே ஆள் தான் இதை பூரா பூசி முடிக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. அல்லேலூயா. இப்படி அநேகரை கர்த்தர் என்ன செஞ்சாரு?
எழுப்புனார். அப்ப தடைகள், போராட்டங்கள், தடைகளை தான் எழுப்பினாலும் தடைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. அப்புறம் எங்க அன்பு எங்க இருக்கிறான்? அன்பு அவன் மூஞ்சியை காட்டுறான். அவன் எப்பயுமே இங்கே தான் இருப்பான். எங்க இங்கே வாழ அவன் எல்லாம் செய்வான். அம்மா விட மாட்டான். எங்க அவன் தாய் அவளும் வெளியில தான் இருக்கான். அவன் ஒய்யாம போன்னு அடிச்சிருவா. அவனை விட மாட்டான். அதாட்டி இங்கேயே தான் கிடப்பான். ஆனாலும் அதுக்கு மத்தியிலையும் பொண்டாட்டிகிட்ட பொருத்தனை பண்ணாம அவனும் எவ்வளவோ வேலை இரவு பகலா செய்யலாம். அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் யாரையாவது சொல்ல மறந்துட்டேன்னா, முத்து நேத்தெல்லாம் நாங்க இப்ப அல்லேலூயா அங்க வரணும். அல்லேலூயா வர முடியல. மனைவிக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அங்கேயும் நிறைய பாருங்க, இந்த ஆலயம் கட்டக்கூடாதுங்கிறதுக்கு எந்த செலவும் பண்ண முடியாத அளவுக்கு பணத்தை தடை பண்றதுக்கு எவ்வளவு போராட்டத்தை பிசாசு கொடுக்க முடியுமோ அம்பட்டு போராட்டத்தையும் கொடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரிக்கு பல லட்சம், அங்கேயும் பல லட்சங்களாக செலவு பண்ற மாதிரி ஆரம்பிச்சு. எங்கேயும் கேட்டாலும் கிடைக்கல. ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ள ஒரு தயவராக நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா தான் ஹாலோ பிளாக் தான் தூக்கி கொடுத்தான். அல்லேலூயா தான் ஹாலோ பிளாக் தூக்கல முடியுதான் ஹாலோ பிளாக் தூக்கி கொடுத்தான். அப்புறம் கொத்தனார் என்ன பண்றதுங்க, வாரி அடிக்கிற வேலையெல்லாம் அவன் செஞ்சான். அதடா முத்து கொத்தனார் ஹாலோ பிளாக் போட்டது, கொத்தனார் வேலை பார்த்தது, கலவை கலந்தது எல்லாத்தையும் அவன் வாரி அடிச்சுக்கிட்டே போவான். அப்புறம் மேகராஜ் சரி பண்ணிக்கிட்டே வந்தான். அதனால இதுல எல்லாருடைய தியாகமும் இதுல இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் இதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஒரு சமாதானம் கொடுக்கணும், யாரையெல்லாம் உயர்த்தணும், யாரையெல்லாம் விடுதலையாக்கணுமோ அத்தனை வரையும் கர்த்தர் செய்வார். எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? சரி, இப்ப ஐயா பாஸ்டர் ஐயா பிரசங்கம் பத்து முன்னாடி அப்படி காணிக்கப்பட்ட இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு பிரச்சனை எடுத்துக்காம இந்த முன்னாடி எடுத்துடலாம். சரி, இப்ப உங்களுடைய காணிக்கையில இருக்க காணிக்கை போய் கொண்டாந்து இருக்கிறீங்களா? ஒரு பாடல் பாடுகிற போது இந்த ஊழியத்தின் தேவைக்காக உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம். கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாடல் பாடு. ஆண்டவருடைய நாம் மேம்படுவதாக. வழக்கமாக கொடுக்கறது போல அல்ல. இந்த காலங்கள்ல பணத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒரு காலத்துல 10,000 ரூபா இருந்தா இப்படி கட்டிடலாம். இப்போ எத்தனை லட்சம் வந்திருக்குது. இப்போ எடுக்கிற காணிக்கையில இதே மாதிரி இன்னொரு செட்டு போடணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ கொடுக்க போற காணிக்கையில இன்னொரு ஷெட்டு போடணும். அதற்கு ரெடி ஆகணும். எங்க சர்ச்சில் சொல்லி வச்சிருக்கிறேன், எல்லாரும் ஒரு ஜெப வீடை கட்டி கொடுக்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் விரும்புவோமா? ஆமா, ஊழியத்துல நிறைய இடங்கள்ல ஆலயங்கள் கட்டுற திட்டங்கள் இருக்குது. ஒரு ஆண்டவர் இயேசு ஒருத்தனை குணமாக்குறாரு. அப்ப அவனை பத்தி சொல்லப்படுது, இவன் நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டி தந்திருக்கிறான். இந்த ஜபாலயம் கட்டி கொடுக்கிறவங்கள ஆண்டவர் உடனே குணமாக்குறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க நானும் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்? ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்கோம். இப்ப நான் கேட்கறது, ஒரு இதே போல ஒரு ஆலயத்தை நம்ம லைஃப் டைமுக்குள்ள ஒரு தடவை கட்டி கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. ஒரு ஜோமனும் இயேசுவின் நாமத்துல, ஆண்டவரே இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிற அளவுக்கு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீரார். அன்னைக்கு ஒருத்தங்க ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என் மகளுக்கு திருமணம் ஆச்சுன்னா நான் ஆலய விஷயத்துல எந்த காரியங்கள்ல உதவியா இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிதானா? அதனால இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு ஜெபம் பண்ண போறோம். பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற பெரிய மீனெல்லாம் கையில எடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கொடுக்கறது கர்த்தருக்கு பொறுத்துட்டீங்கன்னா அந்த காணிக்கை ஆண்டவருக்கு தேவையில்லை, அது போட வேண்டாம். சந்தோஷமா உற்சாகமா கொடுக்கறவங்க மட்டும் கொடுங்க. மனப்பூர்வமா கொடுக்கறவங்க கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற தருத்திரங்கள், வறுமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற ஜெபிக்க போறோம். நீங்க கொடுக்கறத ஆராய்ந்து பாருங்க. சிலர்கிட்ட இப்போ பணம் இல்லாம இருக்கலாம். நீங்க பொருத்தனை பண்ணுங்க, உங்க மனசுலயே பொருத்தனை பண்ணுங்க. ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக இந்த பாஸ்டர் இதுல செலவழிச்ச பணம் அப்படியே வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் முன்னாடி கூட யோசித்தேன். பாஸ்டர் கருணாநிதி அவங்க கையில ஒரு 10 கோடி ரூபா இருந்தா என்ன ஆகும்? ஆலயமா கட்டிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள தேவ மனிதனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்களும் வந்ததுல இருந்தே
அவங்க பழகுன காலத்துல இருந்தே பாக்குறோம். எப்ப பார்த்தாலும் ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும். அவங்க இருதயத்துக்குள்ள இருந்த அந்த இருதயத்தின் ஒவ்வொரு அவருடைய ரத்தத்தின் ஒவ்வொரு துணிகள்லையும் ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும் இருக்கு. அதோட இணைந்திருக்கிற நீங்க பாக்கியவானுங்க. எல்லாரும் கர்த்தருக்கு நல்ல விசேஷ காணிக்கைகளை எடுத்தாச்சா? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்கீகரிப்பீராக. இது இப்போ யார் வாழ்க்கையில வறுமைகள் இருந்தா மாறட்டும், கருத்திரங்கள் இருந்தா மாறணும். அல்லேலூயா. பாஸ்டர் வின்சென்ட் பால் அதற்காக ஜெபம் பண்ணுவார். இந்த கிஃப்ட் அவருக்கு தான் உண்டு. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஃபைனான்ஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணுவார். அவர் ரிலீஸ் பண்ணி பாருங்க, 2 ஏக்கர் வாங்கிட்டாரு. இப்ப அடுத்த 5 ஏக்கர் வாங்க போறாரு. ஏன்னா அந்த கிஃப்ட் அவர்கிட்ட இருக்கு. நீங்களும் இதே பெருசா பார்க்காதீங்க. உங்களுக்கு இதுவரை இல்லாத இடங்களை கத்த தருவார். நம்புறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு இதுவரை இல்லாத உயர்ந்த சம்பள வேலைகள் கிடைக்கும். நிறைய வயக்காடுகளை வாங்குவீங்க, நல்ல கடைகளை, ஷாப்பிங் சென்டரை கட்டி விடுவீங்க. அப்ப நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். நம்ம புத்தியில தரித்திரம் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டியதை அடைக்கப்பட்டுரும். விதைக்கிறவனா இருந்தா ஆண்டவர் விதையை தருவார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். இப்போ ஒரு பொருளாதார விடுதலைக்காக ஜெபிப்பாங்க. அதற்கப்புறம் கர்த்தருக்கு பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். உண்மையாலுமே சொல்ல போனா உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜெபிக்கிறதுல உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வராது. கொடுக்கறதுனாலதான் பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. யார் உண்மையா கொடுக்குறீங்களோ, அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குதோ, அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது பரலோகத்தினுடைய பிரின்சிபிள். அதான் பரலோகத்தினுடைய ஒரு சூட்சமம், ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை இந்த ஆலயத்துக்குள்ள கூட்டி சேர்த்திருக்கிறீர். நாங்கள் இப்பொழுது உமக்கு கொடுக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதை ஆண்டவரே வானத்தின் பழக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமுள்ள ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்க பொருளாதாரங்களை எதெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறதோ, நாங்கள் விதைக்க முடியாதபடிக்கு எதெல்லாம் எங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த தெளிவு உங்க வீடுகளுக்குள்ள உண்டாக போகிறது. ஒரு ஆசீர்வாதம் உங்க வீடுகளுக்குள்ள உண்டாக போகிறது. நன்மைகள் உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய பொருளாதாரங்கள் இப்பொழுது பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெருகுவதாக. அவளுடைய வயல் நிலங்கள்ல விளைச்சல்கள் உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகள் நல்ல வேலைகளை பெறுவார்களாக. லட்சங்களை அவர்களுக்கு சம்பாத்தியமாய் கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் கோடிகளை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஊழியக்காரர்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே, உங்க பிள்ளைகளும் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க பின்பதாக இருக்கிற அந்த தரித்திரத்தினுடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மை செய்வீராக. துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. உங்க மனதுல தீர்மானிங்க. இந்த ஆலயம் கட்டுறதுக்காக 1 லட்சம் கொடுக்க போறீங்களா, 50,000 கொடுக்க போறீங்களா, 25,000 கொடுக்க போறீங்களா, 10,000 கொடுக்க போறீங்களா? தீர்மானிச்சு அதை கொடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். பாடல் பாடும்போது காணிக்கைகள் படைக்கலாம். Hallelujah, Jesus. Amen, Jesus. என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா
நான் என்றோ அழுத்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழுந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். நீர் என்னை எல்லாரும் கைத்தட்டி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். கண்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். கண்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். சொந்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொந்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. சொல்லுங்க எல்லாரும். என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ இருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் அருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. அன்பே எந்தன் அருயிரே எல்லாரும் சொல்லுங்க ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. திருச்சியில இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் நமக்கு ஆண்டுடைய செய்தியை கொடுக்க போறாங்க. கள்ளக்குறிச்சி நம்ம மின் கேட்டுக்கு வரும்போது
நான் 2-3 தடவை இடிச்சு கேட்டபோது இவர் என்ன செஞ்சார், பாஸ்டர் இந்த குறுக்கு செவரெல்லாம் இடிக்கப்படுவதாக இடிக்கப்படுவதாக சொல்லி கையை வச்சார். பாஸ்டர் இதெல்லாம் பெருசா இருக்குது, இதெல்லாம் இடிச்சு கேட்டது ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல இதை இடிச்சு தள்ளுங்கயா, இதை பெருசா கேட்டுங்கன்னார். மதுரையில இருந்து வந்து பாசிட்டிவ் குஜராத் போயிட்டு அப்பதான் லேட்டா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஃபாதர் பெக்குமாஸ் வச்சு அங்க இரவு ஜெபம் மதுரையில. அதனால அவரால வர முடியல. அந்த இரவு ஜெபம்லாம் பண்ணதுனால எல்லாமே நாங்கெல்லாம் ஒரே நண்பர்களா இருக்கிறதுனால இவங்க இருக்கிறாங்க. அவரு ஒருமான் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு சின்ன லிஃப்ட் போட்டீங்கன்னா வயசானவங்க எல்லாம் மேலே ஏறிடுவாங்க. இவங்கெல்லாம் சொன்னது பல வருஷங்கள் ஆகி அதே மாதிரி இடிச்சிட்டோம். அதே எதுவுங்க அலேலூயா இடிச்சுட்டோம். அவரும் திருச்சி மாவட்டத்தில் தலைமை போதகர். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ரெஸ்பெக்டர். அவரும் ப்ரெஸ்பெக்டர், இவரும் ப்ரெஸ்பெக்டர். நீங்களுமா இனிமேல் தான் ஆக போறார். இப்போ ஆயிடுவார். அலேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே ஆயிட்டார். அலேலூயா. ஆமாம், நான் ஒரு கயிறை கொடுக்குறேன். தம்பி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து வால்பாறையிலேருந்து அவர் டாக்டரு. அவர் இப்போ தான் கவர்மெண்டில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அவரை கொண்டு போய் அப்போ எந்த சிலைங்க உங்களுக்கு அவர் ஜெபிச்சிருவோம். அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க மதுரை, அங்கே மெட்ராஸ்லேருந்து அவர் கொண்டு வந்து சாமு தான் போய் வால்பாறையில் அவருக்கு இடம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார். அவர் மூலியமாக அநேகருக்கு அங்கே ஆசீர்வாதம் வரணும். எல்லாம் அவங்க குடும்பங்களை கத்திர ஆசீர்வதிக்க முடியாது, கத்திர சோத்திரம் பண்ணுவோம். இதுக்காகவே அவங்க அம்மா டீச்சர், இந்துலையில் டீச்சராக இருக்கிறாங்க. இவங்க தம்பியும் இப்போ டாக்டருக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாரு. 4வது வருஷம் அப்படிதானே. அடுத்த வருஷம் அவரும் டாக்டர் ஆயிடுவார். அவரை உணர்ந்து இந்த கைகளத்தூர்லேயே டாக்டராக போடணும். அலையிலேயே நிறைய பேரை கருத்தரை எழுப்போம். அப்படியே கண்களை மூடி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். இந்த குடும்பங்களை எல்லாம் இந்த நாள் இவ்வளவு பிரயாசப்பட்டு இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்களையும் கருத்து வந்திருக்கிற எல்லாரையுமே நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். இந்த கொடுக்க போகிற செய்திகளையும் ஆசீர்வதி இயேசு நாமத்தினால் உட்காந்து. இந்த பாசையா செய்தி கொடுத்ததுக்கு பின்னால் தரணி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவன் வந்திருக்கிறா. அதுபோல் பிரதிஷ்டை அப்புறம் பண்ணுவாங்க, பாசுங்க பண்ணுவாங்க. இந்த புது சர்ச்சு முத சர்ச்சு. அதனால் இந்த புது சர்ச்சில் முதல்ல ஒரு குழந்தை பிரதிஷ்டை. 2வது பாண்டியன் வரல, இன்னும் வருவார் நினைக்கிறேன். அவன் அல்லிலேயே கூட உட்காந்துருக்குறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் உட்காரணுங்கிறதுக்காக. ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா அந்த காரில் அல்லிலேயே மட்டும் வந்தாலும் வருவான். அவங்க மனைவி மாதமாக இருக்கிறா. அவங்க அப்பா அம்மாலாம் எந்து அவங்க வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க. மண்டபம் பிடிச்சி ஐயரை கூப்பிட்டு அதெல்லாம் அவன் முடியாது, நான் ஏசுநாதில் ஏற்றுக்கிட்டேன், என் மனைவிக்கு அப்படி செய்ய முடியாது, இங்கே பாஸ்டையா ஜோம் பண்ணி தான் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால மாசமாக இருக்குது. அந்த பிள்ளை வந்தால் வளைகாப்பு ஜபத்தையும் இங்கேயே நம்ம ஜபம் பார்க்க போகிறோம். அதிலேயே சொல்லுங்க. அதெல்லாம் பின்னால் செய்திக்கு பின்னால் இந்த காரியங்கள் இருக்கும். அப்புறம் இந்த அதுக்கப்புறம் சொல்கிறேன் வந்துட்டு. இப்போது கர்த்தருடைய செய்தி கொடுக்க போகிற பாஸ்டர் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சுருக்கமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ரொம்ப நேரம் அல்ல, மத்தியான நேரமாக இருக்கிறது. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். பரிசுத்தமான அந்த வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். இந்த நாளிலே தேவனுடைய வீட்டின் நன்மைகளை குறித்து 10 குறிப்புகளை 15 அல்லது 20 நிமிஷத்துல சொல்லி முடிக்க போறேன். நீங்க கவனிக்கணும். இந்த ஆலயத்துல வரும்போது என்னெல்லாம் ஆசீர்வாதம், இந்த ஆலயத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிற ஆசீர்வாதம். எனவே ஒவ்வொருத்தருக்கென்று கர்த்தர் ஆலயத்திற்குரிய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய நன்மையை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் உள்ள நன்மைகள் நம்ம எல்லாருக்கும் கிடைப்பதாக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. நன்றி 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 ஆண்டவரே. சங்கீதம் 27:4 வாசிக்கும் போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்புகளை பாஸ்டர் சாமுக்கு அனுப்பியிருக்கிறேன், பாஸ்டர் வின்சென்ட் பாலுக்கு அனுப்புறேன். யாராவது வாசித்துக்கு உதவி செஞ்சதுன்னா இவங்கெல்லாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமையை பார்க்கும்படியாகவும்
ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நம்ம எல்லாருடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய வீட்டுல இருக்கிறது ஆசீர்வாதம். குறிப்பாக சொல்லுகிறது என்றால், முதலாவது குறிப்பு, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு தேவன் தம்முடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். எங்க தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிறாங்களோ அங்க தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். உலகத்துல பாருங்க, ஹாஸ்பிட்டல் பலவிதமான வியாதி பலவீனங்களோடு இருக்கிறாங்க. சிறைச்சாலையில ஒரு வித மக்கள், பல கிரிமினல்கள் அங்க இருக்கிறாங்க, குற்ற பின்னணியும் உடையவர்கள் அங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கும். ஆலயத்தில் தங்கியிருப்பதை வாஞ்சிக்கிறேன். இன்னும் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆலயத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அங்க பணிவிடை செய்து கொண்டே இருந்தான் ஆலயத்துல. அவன் வாழ்க்கை பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமலே இருந்தான், பெரும் தலைவனாய் மாறினான். இருக்கிற நாங்க எல்லாம் ஆலயத்தோட இருந்து வந்தவங்க தான். எங்க சர்ச்சில் 27,000 பேர் இருக்காங்க பாளையங்கோட்டையில. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல இங்க உள்ள எல்லா வேலைகளையும் செய்வோம். ஆலயத்தை கட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு கொண்டிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளையும் ஆலயத்துல கொண்டு அவங்க தேவ பிரசன்னத்துல வளரட்டும். ஊழியக்காரங்களுக்கு பணிவிடை செய்யட்டும். அவங்க மேல கிருபை வெளிப்படும். முதலாவது, தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்கு, தேவ பிரசன்னத்தில் வாழ்வதற்கு தேவன் ஆலயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் ஒரு ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆலயம் ஆலயத்துலதான் உட்கார்ந்து இருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் கூடி வருகிற அந்த இடம் அங்க தேவன் உலாவுகிற இடமா இருக்கிறது. எனவே இதை மனதில் கொண்டு இந்த பகுதியில உள்ளவங்க தினசரி ஆலயம், வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயம்லாம் கிடையாது, அது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தினசரி அப்போஸ்தலர் நடபடிகள் தான் நமக்கு ஒரிஜினல் மாடல். அவர்கள் தினம்தோறும் தேவாலயத்திலே வந்து அனுதினமும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த சர்ச் ஒரு டெய்லி சர்ச். சொல்லுங்க, இது ஒரு தினசரி சபை. தினசரி இங்க வந்துடணும். இருக்கிற பக்கத்துல இருக்கவங்கள அம்மாமார்கள்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு 10-10:30 மணி 11 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 12:30 மணி 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல போய் சாப்பிட போறோம். இதை செஞ்சு பாருங்க, ஏகப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறத பாப்பீங்க. எங்க சர்ச் பெருசா வளர பாளையங்கோட்டையில காரணம் என்ன தெரியுமா? அங்க ஆட்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண கர்த்தர் வளர வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாங்க இருக்கிற சபைகளும் வளர காரணம் என்னன்னா, எங்க சர்ச்சஸ் எல்லாம் டெய்லி சர்ச். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம எல்லாம் டெய்லி சர்ச்சுக்கு அங்கத்தினர்களா இருக்கணும். வேலைக்கு போறவங்க காலையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போய் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். தேவை உள்ளவங்களை, பிரச்சனை உள்ளவங்களை ஜெபிக்க வைக்கணும். கர்த்தரை தேடும் போது அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடாது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 95 கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தேவனுடைய ஆலயம் என்பது அங்கே வருகிற இரண்டாவது நன்மை. நாம் தேவனை ஆராதிக்கிற இடம். நம்ம வாழ்க்கையில நம்மளை தாழ்த்துகிறதுக்கு இங்க வரணும். நான் யார் தெரியுமான்னா ஃபியூஸ் போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். இங்க பாருங்க, வேலைகளை செய்யும் போது பாதிக்கப்பட்ட தடைகள்லாம் பார்த்தோம். அந்த பலவான கட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்புறம் பேக் ஃபயர் இல்லாத ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தர வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோமனுங்க. இயேசுவின் நாமத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற, எங்களை பாதிக்கிற, வியாதியை கொடுக்கிற, மன உளைச்சலை கொடுக்கிற, பொருளாதாரத்தை நெருக்கத்தை கொடுக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து மாறுவதாக. கல்வாரியில இயேசு எங்களுக்காக தருதரானதுனால எங்க மேல அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அதை நாங்க கிளைம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஓல்டு மைண்ட் செட் இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிரைஸ்ட் மைண்ட் செட் தான் இருக்கணும். பாவையா இருந்தேன், பாவத்தை அவர் சுமந்தார், இப்ப நான் நீதிமானாக்கப்பட்டேன். சாபத்துல இருந்தேன், சாபமானார், இப்ப நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன்.
வியாதியா இருந்தேன், வியாதி அவர் சுமந்தார், இப்போ தழும்புகளால் குணமாகிறேன். இப்போ உங்களுக்குள்ளே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த நேரத்துல இங்க யாராவது வியாதி உச்சில இருந்து உள்ளங்கால் வரை எந்த வியாதி பலவீனம் இருந்தாலும் சிலுவையில இயேசு அதை சுமந்துட்டாரு. அதை பேசணும். நீங்க வியாதியை பேசுறதுக்கு கர்த்தர் உங்களை வைக்கல, குணமாக்குகிறவரை பேசதான் கர்த்தர் உங்களை வைக்கல. நீங்க வியாதியை பேசுனீங்கன்னா அது வல்லமை கொள்ளும். நீங்க குணமாக்குறவரை பேசும்போது அது வல்லமை கொள்ளும். இப்ப என்னோட வியாதிகளை சிலுவையில சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நோய்களை சிலுவையில சுமந்தார். எந்த நோய்கள் இருந்தாலும் அவர் தழும்புகள் இப்பொழுது என்னை குணமாக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது குணமாகுதல் உண்டாவதாக. பாஸ்டர் அல்லேலூயா மனைவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு ஹீலிங் டச், இப்போ ஒரு ஹீலிங் பவர் அங்க அனுப்புறோம். இயேசு ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால ஒரு தெய்வீக தொடுதல், சூப்பர் நேச்சுரல் பவர் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டு ஒரு ராபாக தராபாராபா அற்புத வல்லமை உண்டாவதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். அப்ப தேவனை ஆராதிக்கிற இடம். ஏன் தேவனை ஆராதிக்கணும்? எங்கெல்லாம் தேவனை துதித்து ஆராதித்தாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். பவுலும் சீலாவும் சிறையில துதிச்சு பாடினாங்க, அங்க கட்டுகள் எல்லாம் அருந்தது, கதவு எல்லாம் திறந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமான கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். இப்போ கர்த்தருடைய வல்லமை, இது not only preaching, not only the word, it will fill with the power. அல்லேலூயா. இந்த வல்லமை உங்களை விடுதலை ஆக்குகிறது. யார் யார் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, மனதளவுல கட்டப்பட்டிருக்கிறவங்களை இப்போ விடுதலை கூறுகிறேன். பைனான்ஸ்ல கட்டப்பட்டவங்களுக்கு விடுதலை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அப்படி கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆலயம் என்பது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் இடம். ஆலயம் என்பது தேவனை ஆராதிக்கும் இடம். ஆலயம் என்பது மூன்றாவதாக ரோமர் 10:17 வாசிக்கும் போது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் அல்லேலூயா கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். மூன்றாவது ஆலயம் என்பது தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கிற ஒரு இடம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆலயத்துல உள்ள நன்மை என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இங்க வரும்போது என்ன நடக்கிறது? இதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு வசனம் சொல்றேன். 2 தீமோத்தேயு 3:16-17 குறித்து கொண்டீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 3:16-17. 2 தீமோத்தேயு இடையில யாருனாலும் வாசிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வருது. இது எந்த லெவல்ல தெரியுமா? பால்வாடி லெவல்ல இருந்து வரும், எல்கேஜி லெவல்ல வரும், ஸ்டாண்டர்ட் லெவல்ல வரும், யூஜி லெவல்ல வரும், பிஜி லெவல்ல வரும், டாக்டரேட் லெவல்ல வரும். முதிர்ச்சியான எல்லாவித வார்த்தைகளும் இங்க வந்து கொண்டே இருக்கிறது. வசனத்தை கேட்க கேட்க கர்த்தருடைய வேதம் பேதைகளை ஞானியாய் மாத்துது, பேதைகளையும் ஞானியா மாத்துது, போதைகளையும் ஞானியா மாத்துது. எல்லாம் ஞானிகளா மாறி வருவதற்கு வேத வசனம். நல்ல வசனத்தை கேட்க 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 அது நம்ம வாழ்க்கையை கட்டும், நம்மளை சரிப்படுத்தும், நம்மளை சுட்டி காட்டும். இந்த வசனத்தினால் நாம் நிரம்பப்படுவோம். இயேசு சத்தியத்தினால் நிறைந்திருந்தார், இயேசு கிருபையினால் நிறைந்திருந்தார், இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார், இயேசு வல்லமையினால் நிறைந்திருந்தார். இந்த வேத வசனம் நமக்குள்ள வந்து 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 அது நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா. இந்த வசனம் அழியாதது. அது அழிந்து போகிற மனிதன் ஆத்மாவையும் அழியாமைக்குள் கொண்டு வருகிறது. எனவே மூன்றாவது ஆசீர்வாதம், வேத வசனத்தை நாம் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை உபதேசிக்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க வந்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்க வசனத்தை கேட்கறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏசாயா 56:7 வாசிக்கும் போது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும்
அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அடுத்தபடியாக நமக்கு இது நான்காவதாக தேவ ஆலயத்தின் நன்மை என்ன? நாம் ஜெபிக்கிற இடமா இருக்கிறது. இந்த ஜெப வீட்டுல கொண்டு வந்து மகிழ பண்ணுவாராம். அல்லேலூயா. இந்த ஜெபம் மகிழும் போது நம்ம மூளையில ஒரு சுரபி சுரக்குது, டோபோமின் அப்படிங்கிற அந்த சுரபி சுரந்து நம்ம வியாதி எல்லாம் குணமாக்குதான். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறதே வேதம் சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. நீங்க ஹாப்பியா இருந்து பாருங்க, அதுவே நம்மளை குணமாக்குது. அத ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? என் ஜெப வீட்டுல வந்து. அல்லேலூயா. வியாதியில சாகிறத விட வியாதியை கண்டு பயந்து சாகிறவன் அதிகமானவன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பையன் குண்டூசியை விழுங்கிட்டான். உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போன உடனே அவர் குண்டூசி விழுங்கிட்டு அவன் பயந்து நடுங்கி ஃபீவராகி நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். டாக்டர் சொன்னாராம், இதுதானா உன்னைய மாதிரி நான் இருக்கும்போது கடப்பாரே விழுங்கினப்பா அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்து ஃபீவரே சரியா போச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வீட்டுல கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். இந்த ஜெப வீட்டுல உங்களை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வியாதியா அந்த வியாதியா? செத்தவனே உயிரோடு எழுப்புறவர் இருக்கிறார். அந்த வியாதியை மாத்திரம் இயேசுவின் நாமத்துல ஃபெய்த்துக்குள்ள வரணும். இங்க எல்லாரும் எதுக்குள்ள வந்துடணும்? இந்த மூளையை கொஞ்சம் பின்னால கொண்டு வந்துட்டு ஃபெய்த்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா. நம்ம ஆத்மாவுல மைண்ட், வில்லு, எமோஷனல். ஆத்மாவுல மைண்ட் இருக்குது, வில்லு, எமோஷனல் இருக்குது. நம்ம ஸ்பிரிட்ல கம்யூனியன், கான்சியஸ், ரெவலேஷன் இருக்குது. இந்த ஆவிக்குள்ள வந்து இத கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த அற்புதங்களை செய்கிற தேவனுக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்திற்கு பதில் தருகிறார். என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து பாட்டு பாடும்போது மகிழ்ச்சி, வசனம் கேட்கும் போது மகிழ்ச்சி, சாட்சி சொல்லும் போது மகிழ்ச்சி, ஜெபிக்கும் போது மகிழ்ச்சி, உங்களை மகிழ பண்ணும்போது அந்த மகிழ்ச்சி இந்த உடம்புல இருக்கிற வியாதிகளை குணமாக்குறது. இப்போ நீங்க மகிழ்ந்திருக்க பழகுங்க. அல்லேலூயா. பவுல் சிறைச்சாலையில் இருந்துட்டு சொல்றாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அண்டர்லைன் தி வேர்ட். சந்தோஷமாயிரு, மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒருத்தன் 95 மார்க் எடுத்துட்டு 5 மார்க் விட்டுட்டேனே அழுதுட்டு இருந்தானா. ஒருத்தன் 5 மார்க் எடுத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானா. வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி டைப்ல இருக்கிறோம்? மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இருக்கிற பொருளாதாரத்துக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மகிழ்ந்திருப்பீங்களா? மகிழ்ந்திருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் வேணும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த மன மகிழ்ச்சி வேணும் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை எங்களுக்குள்ள பெருக பண்ணுவீராக. அப்ப ஜெப வீட்டுல கொண்டு வந்து அவர் நம்மை மகிழ பண்ணுகிறார். மகிழ்ச்சியின் மகுடம் அவர்தான். ஆலயத்துள், அதுவும் தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பாருங்க, ஊழியக்காரங்களை பார்க்கும்போது தேவதூதர்களை பார்ப்பது போல இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்படி ஒருத்தர் கண்டு ஒருத்தருக்குள்ள அபிஷேகம் இருக்குது. இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, பேசாமலே நிறைய அற்புதம் நடக்குது. பாஸ்டர் கருணாநிதி ஐயாக்குள்ள இருக்கிற சகல கலகலகளா கிருப வரங்கள்லாம் அப்படியே எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த டெலிவரன்ஸ், கட்டு உடைக்கிற கிருப, பிசாச இப்பவே விரட்டுற கிருப, அதெல்லாம் பார்த்தே பேய்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அங்கே உட்கார்ந்து சோத்திரம் 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 சோத்திரம். ஒவ்வொருத்தரும் பாஸ்டர் லிண்டன் அவர்களுக்குள்ள இருக்கிற கிருப வரங்கள், சோத்திரம், தீர்க்க தரிசன வரங்கள் இருக்குது. அக்யூரேட்டா சில காரியங்களை கண்டுபிடிச்சு அப்படியே அதை உடைச்சி ஜெபிக்கிற ஜெபங்கள், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஐயா அவர்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த ஆனந்த அபிஷேகம், அவர்களுக்குள்ள இருக்கிற வாயிராக்கியம், கர்த்தருக்காக வாழ்கிற அந்த கிருபை அப்படியே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்துகிட்டே இருக்குது. இதே போல உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை எல்லாம் ஜெப வீட்டுக்கு வரும்போதாங்க வரும். மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதுதான் எல்லா ஊர்ல கிராமத்துல உள்ள காய்கறியும் ஒரே இடத்துக்கு வரும். இல்லைன்னா உங்க தோட்டத்துல உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கா சாப்பிட்டு என்ன ஆகுறது பாருங்க. இங்க வந்தா தான் எல்லா கிருபையும் கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால நான் யூடியூப்லயே பாத்துருவேன், வீட்லயே கேட்டுருவேன் அப்படின்னா நீ வெண்டைக்காய் சாம்பாரா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். இங்க வந்தா தான்
சகல கிருபைகளையும் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு தாங்க ஜெப வீடே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு இயேசுடைய வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை அப்படியே கொண்டு ஐயாக்குள்ள கர்த்தர் வச்சுட்டார். இங்க கட்டு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் எல்லாரும் அதே ஸ்பிரிட்ல வந்து பாஸ்டர் அம்மாவும் அப்படி அந்த கண் அசைவுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிச்சது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஐயா டப்புன்னு டெவரைனா இடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். பேதுருடைய ஆவி அவருக்கு இருக்கும். நீரே ஆனால் நான் வரட்டுமா, காசு இருக்கா, ஆழம் எவ்வளவு, திமிங்கலம் கிடக்குமா, அதெல்லாம் பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. அவருக்குள்ள விசுவாச வரமும் துணிச்சல் வரமும் கலந்து இருக்குது. அல்லேலூயா. அதனால ஜெப வீட்டுக்குள்ள வரும்போதுதான் நம்மகிட்ட இல்லாத கிருப வரங்கள்லாம் கிரியை செய்து இதுவரை இல்லாத நன்மைகள்ல வளர உதவியா இருக்கிறது. அடுத்தபடியாக மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்படுகிறவர்கள் பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் இளைப்பாறுதல் தருவேன். ஜெப வீட்டுல வரும்போதுதான் இளைப்பாறுதல் தருவேன். பிசாசு பாருங்க ஓட விடுறான், அவன் திருடிட்டு போயிடுறான், அவன் கொல்ல பாக்குறான், அவன் அழிக்க பாக்குறான். ஆனா ஆண்டவர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், வருத்தப்படுறவங்க எல்லாம் வாங்க, வியாதியா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. இயேசு சொல்கிற சிலர் மெய்ப்பொருள் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் குணமாக்குகிறார். இங்க வந்து பாக்குற உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு வருத்தம் இருக்குதா, இன்னைக்கு அந்த வருத்தத்தையும் கத்த நீக்குவா. இங்கே உலாவுகிற தேவன் ஆறுதலின் தேவன். இங்க உலாவுகிற ஆவியானவர் தேற்றரவாளர், உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். ஒரு தாயை உண்டாக்கினவரே அவர் தானே. உன் தாய் உன்னை மறந்தாலும் மறக்க மாட்டேன், அப்ப தாயை விட அதிகமாய் தேற்றுவார். இப்படிப்பட்ட தேற்றரவு உண்டு. ஆலயத்துக்குள்ள வரும்போதுதான், இல்லைன்னா அதே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில ஆட்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிக்கும் போது சறுக்கி விழுந்துட்டேன். ஐயா சோத்ர ஐயா சொன்ன தோள்பட்ட பிரச்சனை, தோள்பட்டை படைத்தவர் இங்கேதான் இருக்கிறார். ஹீலிங் டச் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு இதே போல உங்க வாழ்க்கைக்குள்ள எங்கெல்லாம் இருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, ஒரு ஹீலிங் டச்ன்னு சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க கூட சொல்லுங்க, இயேசு சுகமளிக்கும் தொடுதல் உண்டாவதாக. சிலரை பார்த்தா எங்கயா, அது உங்க கதமா. நாம் பேசுறது உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வெளியே கொண்டு வாங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய வல்லமை நாமத்துல சொல்றேன், தெய்வீக சுகமளிக்கும் தொடுதல் உண்டாவதாக. அப்படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இப்பெல்லாம் குணம் அடைகிறீங்க. தெய்வீக சுகமளிக்கும் தொடுதல் உண்டாவதாக, தொடுதல் உண்டாவதாக. ஆமென். எல்லாம் நிறைய வியாதி குணமாயிருக்கு. அவ்வளவு டாக்டர் பீஸையும் 2வது காணிக்கையா செலுத்திடணும், அடுத்த சர்ச்சு கட்டணும். அல்லேலூயா. இப்பதான் தெரியும் நம்ம பாஸ்ட் எவ்வளவோ பரவாயில்லையா. சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் எல்லாம் நாளைக்கு அந்தி கிறிஸ்து கொடுத்துட்டு போறக்கா வச்சிருக்கோம். இருக்கும் போதே பரலோகத்துல இன்வெஸ்ட் பண்ணிடணும். அங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் அங்க ஆத்மாவா வரும். இந்த ஐயாவுடைய வேல்யூ இங்க தெரியாது, அங்க போகும்போதுதான் தெரியும். ஐயா அந்த கிராம சபையில வந்து, ஐயா அந்த ஆஸ்பத்திரியில வந்து ஜெபம் பண்ணும்போது, இந்த கிராமத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது, இந்த இடத்துல வரும்போது, இந்த பஸ்ல சந்திக்கும் போது, ஐயானி நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இங்க இருக்கிற எத்தனை ஏக்கர் அங்க வராது. கட்டட வீடு, கட்டின வீடு, நிலம், பொருள், கண்ணிடம் உற்றார் உறவினர், கூடு விட்டு உன் ஆவி போனால் ஒன்னும் வராது. மூக்குத்திய கூட மூக்க குத்தியாத எடுத்துருவாங்க வெளிய. எங்க அது வரும்னா, நித்தியத்துக்கு கொண்டு போறது ஆத்மா. தேவனுக்காக செயல்பட்டது, ஆண்டவருக்காக உழைச்சது, சுவிசேஷம் சொன்னது, உபவாசம் பண்ணது, இதெல்லாம் பரலோக கணக்குல வரும். இதுதான் கர்த்தர் ஜெப வீட்டுல வைத்திருக்கிறார். இப்ப வேல்யூ தெரியாது, இப்ப இது சாதாரணமா தான் தெரியும். இன்னொரு நாள் வரப்போகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த அவசர செய்தியை சொல்லதான் வைத்திருக்கிறார். தேர்தல் நேரங்கள்ல ஒவ்வொரு கட்சிகளும் அலுவலகங்களை போடுவாங்க பாத்தீங்களா. இது அப்படிதான் உலகத்தின் கடைசி காலங்கள்ல ஒரு எழுப்புதலுக்கும் தேவனுடைய வருகைக்கும் இடையில ஜனங்களை மீட்பதற்காக மீட்பரின் திட்டம். அதனாலதான் அந்த குடும்பத்தார் உள்ளத்துல பேசியிருக்கிறார். எனக்கு என்ன வருத்தம், மீதி ஒருத்தர் குடும்பத்திலும் பேசலையா அந்த ஆண்டவர்? நீயே இரு, உன் பேத்தி இருக்கட்டும், பேர இருக்கட்டும்பா, இன்னைக்கே முடிவு எடுக்கணும். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்குள்ள யார் யாருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இடம் இருக்கும்
பாஸ்டர் தயவு செய்து ஒரு ஷெட்டை போட்டுருக்குறீங்க பாஸ்டர் அப்படின்னு ஷெட்டை போட்டு சோத்திரம் எல்லா பத்திரம் 100 பத்திரம் முடியணும் ஒரே நாள்ல. அல்லேலூயா. எங்க பரலோக கணக்குல இதான் பலன். நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, நம்ம ஊர் பணம். இந்த பணத்தை பாத்தீங்கன்னா இது இங்க இருந்து டெல்லி வரைக்கும் பயன்படும், காசில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயன்படும். அப்படியே பிளைட் ஏறிட்டீங்கன்னா இந்த பணத்துக்கு மதிப்பு கிடையாது. மலேசியாவில் இறங்கிட்டா அங்க உள்ள பணம் வேற, சிங்கப்பூர்ல இறங்கிட்டா அங்க உள்ள பணம் வேற, அப்படி அமெரிக்காவுக்கு போயிட்டா அது வேற. ஸ்தோத்திரம். அதை தான் சொல்றேன், இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்தின் நாம் உலகத்தார் அல்ல. அங்க போகும்போது என்ன மாத்தணுமோ உடனே டாலரா மாத்தணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற சொத்தை பூரா ஆத்மாவா மாத்தணும், நித்திய கணக்கா மாத்தணும். உடனே போன போடுங்க, ஏமா இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என் வீட்டு பக்கம் 2 சென்ட் இருக்கு, போடு ஷெட்டை போடு, உங்க பேர்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொண்டு போறேன்னா இல்லை நீங்க தான் கொண்டு போயிருவீங்களா சொல்லுங்க? எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்க கொண்டு போயிட போறோமா? கொடுக்கவே இல்லைன்னா கூட நீங்களா கொண்டு போறோம்? நாங்க வரும்போது தமாசா பேசிட்டு வந்தோம், போன உடனே டீ குடிக்கணும் எங்கேயாவது, உடனே ஸ்தோத்திரம் உடனே ஒருத்தர் சொன்னார் அங்க டீ கொடுப்பாங்க. உடனே நான் சொன்னேன் டீ கொடுக்கலன்னா இருக்கிற டென்ஷனே 1008 இருக்கு. அப்புறம் 2க்கு நடுவில் கிடைச்சிது. அதே போல நம்ம ஆலயத்துக்கு கொடுத்தாலும் பாஸ்டர் கொண்டு போறது கிடையாது, கொடுக்கலனாலும் நீங்களும் கொண்டு போறது கிடையாது. அதுக்கு நடுவுல இயேசுவுக்கு பயன்படும் போது ஒரு படகு பயன்பட்டதுனால அங்க பாருங்க, அந்த படகு 2 படகு நிரம்பிச்சு. ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தவன கர்த்தர் குணமாக்கினாரு. பரலோகம் அதுல கவனம் செலுத்துது இல்ல. அதுவும் 60-70 வயசு உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் 3/4 மணி நேரத்துல திங்க் பண்ணி முடிவு எடுக்கணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லைஃப் டைமுக்குள்ள ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துரும். இது எங்க சர்ச்சில் வழக்கமா சொல்றது. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வந்து சீட்டு விழல, சீட்டு விழுதோ ஏதோ ஒன்று வந்து விழுந்துட்டோம் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு காலையில வார்த்தையை கொடுத்துட்டேன். வார்த்தையை கொடுத்துட்டா அது நம்ம அப்ப தேவன் இருந்து வர்றது. அப்ப காட்ஸ் பிளான் தான் நான் இதை ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம வாழ்நாள்ல ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். இப்ப இந்த வீட்டார் ஒரு தேவ பக்தியில செஞ்சாலும் இங்க வந்து எத்தனை பேர் கண்ணீர் துடைக்கப்படும், இங்க வந்து எத்தனை பேர் குணமாக்கப்படுவாங்க, எத்தனை பேர் பாதாளத்துக்கு தப்புவாங்க, எத்தனை பேர் சாபங்களுக்கு தப்புவாங்க, எத்தனை பேர் தரித்திரங்களுக்கு தப்புவாங்க, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் இவங்களை காரணமாக்கினது போல நம்ம எல்லாரும் தேவனுக்கு மகிமையா இருக்கு. கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. முதலாவது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, 2வது தேவனை ஆராதிக்க, 3வது தேவனுடைய வார்த்தையை கேட்க, 4வது ஜெபம் செய்ய, 5வது நமக்கு தேவன் ஆறுதலை கொடுத்து நம்மை தேற்றி ஆட்சி நடத்த. அடுத்தபடியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 குறித்து கொண்டால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய், அறிவிலே ஒருமனப்பட்டவர்களாய், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான சரிப்படுத்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். இவ்வளவு போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சபைக்கு வரும்போது சபையில் உள்ள நன்மை என்னன்னா, நாம் எல்லாரும் சீராக வளர்றதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். வளருவதற்கு சபையை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் இன்னும் வளர போறீங்க, சீரா வளர போறீங்க. எப்படி வளரணும்? இயேசுவை போல வளரணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நல்ல வயசு ஒரு 25 வயசு 30 வயசு ஆயிட்டு வளர்ந்து ஒரு பெரிய ஆள் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் பாத்ரூம் போனோம் அப்படின்னா எப்படி இருக்கு? ஆலயத்துக்குள்ள வந்தா வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆலயத்துக்குள்ள வந்தா இயேசுவை போல மாறிக்கிட்டே இருப்பீங்க. இயேசுவின் குணங்கள் நமக்குள்ள வந்துடும், இயேசுடைய வல்லமை நமக்குள்ள வந்துடும், இயேசுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துடும். கிறிஸ்துவை போல வளர்றதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். எல்லாரும் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. இயேசு பார்க்க மலையை பார்த்து போங்கிறாரா? உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனையை பார்த்து என்ன செய்வீங்க? போ அப்படிப்பீங்க, விரட்டுவீங்க. பிசாசை துரத்த சொல்லிட்டார், துரத்துவீங்க. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த பவர் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு தான், இயேசுவை போல மாறுறதுக்கு தான் சபைக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்துருக்கு. இந்த உலகத்துல உலகம், மாம்சம், பிசாசு 3ஐயும் ஜெயிக்கணும்.
உலகத்தை ஜெயிக்க விசுவாசம், பிசாசை ஜெயிக்க இயேசுவின் நாமம், சாத்தான சோத்திரம், உலக மாம்சத்தை ஜெயிக்க ஆவியானவர், பிசாசை ஜெயிக்க இயேசுவின் நாமம். இப்படி என்ன ரூட்ல வந்தாலும் அத்தனையும் ஜெயிக்கிறவங்களா நம்ம வைத்திருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. பக்கத்துல நீங்க ஜெயிப்பீங்க ஐயா, இன்னும் நீங்க ஜெயிப்பீங்க, இன்னும் மகா பெரிய வேலைகளை தருவார் ஐயா, நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. இன்னும் சில ஏக்கர்கள் இடங்கள்லாம் வரப்போகிறது. இதெல்லாம் ஏக்கர்கள் எல்லாம் ஐயா கால் வைப்பார் பாருங்க. எங்களை என்ன பாடுபடுத்த ஒரு பாடு நீங்க பட வேண்டாம். உனக்கு பரலோகத்துல பலன் வர்றதுக்கு தான் சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர, இந்த பாடுகளால உன்னையும் உன் தலைமுறையும் உயர்த்துறதுக்கு தான் சில பாடுகளை அனுமதிக்கிறாரே தவிர மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. பட்ட பாடுகள்ல நிறைய ஆசீர்வாதம். உபத்திரப்பட்டதுனால பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், பட்ட பாடுகளால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்படி பல டீச்சிங் நன்மைகளுக்கு தான் கர்த்தருக்கு சோத்திரம். பூரண புருஷனாக்குகிறார், உபத்திரவத்தினால பூரணப்படுத்துகிறார். அதனால ஏக்கர்கள்ல கால் வைப்பீங்கயா, பரிசுத்தாவில நிரம்பி சொல்றேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த இடங்களை வரவேறுங்க. கர்த்தர் கொடுக்கிற இடங்கள் இயேசுவின் நாமத்தில் அதை விடுவிக்கிறேன். அடுத்த பத்திரம் போடப்படும். ஏனென்றால் எதுவுமே சுய மகிமைக்காக கிடையாது. எதை கையில கொடுத்தாலும் ஐயா கையில அது ஏசப்பாக்கு மகிமையா மாறுறதுனால ஆண்டவர் உள்ளம் குளிர்ந்து இருக்கிறது. இன்னமும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. வளர்ந்துகிட்டே இருக்கிறவங்க பாருங்க, சகோதரரை பத்தி சொன்னாங்க, டாக்டர் ஆயிட்டார். படிச்சுக்கிட்டே இருக்க டாக்டர் ஆயிட்டார். படிக்காத அவர் கூட பிறந்த அதே வருஷத்துல உள்ள ஒரு ஆள் படிக்காமலே இருந்தா என்ன வேண்டியிருக்கும்? அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதே போலதான் சபைக்குள்ள வரும்போது வளர்ந்து 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 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ள வந்துருவோம். அடுத்தபடியாக 133 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சபைக்குள்ள வந்து எல்லாம் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணும் போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை இன்பம். அந்த ஐக்கியத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார், நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். சபைக்குள்ள வரும்போது இந்த ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னா ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச விடுங்க. நாங்கெல்லாம் மாசத்துல 3 நாள் போய் எங்கேயாவது சோமணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லணும். ஐயாக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது சொல்லுவார். தீர்க்க தரிசனம், ஒரு டெலிவரன்ஸ், எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்களை பயன்படுத்தி சொல்ல 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 அந்த சபைகள் எல்லாம் வளருது. எங்க டீம்ல இருக்கிற எல்லா சர்ச் எல்லாம் சிலர்லாம் 3000 தாண்டிட்டாங்க, சிலர் 2000 தாண்டிட்டாங்க. நாங்க 1000 தொடுறோம். இன்னும் இவங்கெல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஐக்கியம் தாங்க. ஐக்கியத்தினால நீங்க வளருவீங்க. அங்க கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார், அங்கே கர்த்தர் என்னெல்லாம் வைத்திருக்கிறார்? ஜீவன். சொல்லுங்க, அதனால என்னெல்லாம் வச்சிருக்கிறார்? ஸ்தோத்திரம். அது ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்ட நல்ல தைலம். சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஐக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 5 ஆசீர்வாதங்கள் அதுல இருக்கு. அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். எல்லாமே நாங்களே சொல்லிட்டா பரவாயில்ல, உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேண்டாமா? நீங்க வாட்டு சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. ஆண்டவர் அந்த அதிகாரத்துல வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ள வரப்போகுது. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் விடுவிக்கப்படுறதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் 24 சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவன், கையில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆணையிடாமலும் இருக்கிறவன். இந்த ஆலயத்துக்குள்ள வர வர நாம் பரிசுத்தமாய் கொண்டே இருப்போம். வாசிக்க வேண்டாம், எழுதுறவங்களுக்காக சொல்றேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 குறித்துக் கொள்ளுங்க. நம்ம தேவனுடைய வீட்டுக்கு வர வர பரிசுத்தத்தில் வளருவோம். வேற எங்கேயும் கொடுக்காத டீச்சிங் என்னன்னா இந்த ஹோலினஸ், பரிசுத்தமாகுதல். இயேசு ரத்தத்தால பாவத்தோடு வந்திருந்தா கூட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டனா உன் பாவத்தை இயேசு ரத்தத்தால கழுவி இருந்த இடம் தெரியாம உன்னை மாத்திடுவார் நல்ல மனுஷனா. அறிக்கை பண்ணும்போது, வசனம் கேட்கும் போது, பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கும் போது எல்லாருக்குள்ள இந்த விடுதலை கிடைக்குது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? வர வர பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். ஒரு வாரம் விட்டுறக்கூடாது. வர வர இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம்னு வளர்ந்து கொண்டே இருப்போம். அதனால ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமாகிறோம். அடுத்தபடியாக இன்னும் 2 குறிப்பு தான்.
எபேசியர் 4:12 வாசிக்கும் போது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ஊழிய வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆ, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சரி, சிலரை இங்க என்ன நடக்குன்னா, இங்க யார் யார்கிட்ட என்ன கிருபை வரம் அழைப்பு இருக்குதோ அதெல்லாம் பயிற்சி கொடுத்து உங்களை எல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. அப்ப என்ன நடக்கு? இது ஒரு ட்ரைனிங் சென்டர். இது ஒரு ட்ரைனிங் சென்டர். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், பக்கத்துல தெருவுல கல்யாணம் நடக்கு, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சிருச்சு. உடனே அவன் தான் கூட இருந்த மத்த பிச்சைக்காரனுக்குலாம் சொல்றான், எப்ப அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சாப்பாடு நிறைய மீந்திருச்சு வாங்கணும்னே எல்லாரும் போய் அந்த சாப்பாடை சாப்பிடும். ஒரு பிச்சைக்காரனே அதை செய்யும்போது, அதை விடுங்க, ஒரு காகம் அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா என்ன செய்யும்? அக்கா அக்கா அண்ணா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து குடும்பமா சாப்பிடும். இதே போல நமக்கு கிடைச்ச தெய்வீக சுகம், நமக்கு கிடைச்ச விடுதலை, நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், நமக்கு கிடைச்ச நன்மைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. நான் மட்டும்தான் நல்லா இருப்பேன்னா சுயநலம். நாம் பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்ல பயிற்சி பெறுகிற இடம். உங்களுக்குள்ள கிருப வரங்கள் இருக்கு, கிருப வரம், தாளந்து, ஸ்தோத்திரம், திறமைகள், இதெல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இந்த 9வது குறிப்பு என்னன்னா, நீங்க மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இங்க பெற்ற பயிற்சியை எடுத்து எல்லாம் ஊழியம் செய்யணும், இன்னும் பெருகணும், இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து வளருவாங்க, இது பெருகணும். கிளை சபைகளே 100 இருக்கணும். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இல்லையா பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வருது. இன்னும் 10 குறிப்பு சொல்லணும்னு தோணுது. ஆனா உங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இன்னும் உயிரோட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா பார்த்து சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க, உங்க சந்ததியில பாப்பீங்க, இனி இன்னும் மகிமையான ஊழியங்களை பாப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 குறித்து கொண்டீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மலை மாட்டாது. மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்க கொளுத்தி கிருபையை வாங்கி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். உங்ககிட்ட இருக்கிற கிருபையை மூடிராத, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மூடிராத, உன்கிட்ட இருக்கிற வரங்களை மூடிராத, உன்கிட்ட இருக்கிற தாளந்த மூடிராத, உன்கிட்ட இருக்கிற திறமையை மூடிராத, உனக்குள்ள தேவன் கொடுத்த ஞானத்தை மூடிராத, உனக்குள்ள தேவன் செய்த நன்மைகளின் சாட்சிய விளக்க கொளுத்தி மூடிராத, அத வெளிச்சத்துக்கு கொண்டு வா. மாலை மேல் இருக்கிற பட்டணம். சபைனா என்னன்னா சாட்சியா இருக்கிற இடம். இந்த ஆலயத்தினால் வர்ற நன்மைகள் இன்னும் நிறைய இருக்குது. மீதியெல்லாம் வார வாரம் சொல்லுவான். இன்னைக்கு 10 குறிப்பு, என்ன ஒரு 1000 குறிப்பு இருக்கு. தாங்குவீங்களா சொல்லுங்கம்மா. அதனால போதும். என்னால இந்த 10 ஆசீர்வாதங்கள் ஆலயத்திலிருந்து நன்மைகளா வருது. மீதமானது வார வாரம் வரும். ஐயாட்ட இருந்து வரும், பிள்ளைகள்ட்ட இருந்து வரும். எல்லாம் அப்போஸ்தலர் கிருபையற்ற ஊழியர்கள். இருக்கிற ஊழியக்காரர்கள் அந்தந்த இடத்துல எதுக்கு வச்சிருக்கிற? நீங்க தான் இந்த காலத்து யோசேப்பு, தானியம் கொடுக்கிறவர்கள். ஆமென். ஆசீர்வாதங்கள் நம்மேல் வருவதாக திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, ஆண்டவர் நமக்கு தேவ ஆலயத்துல பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. 2வது, தேவனை ஆராதிக்க முடிகிறது. 3வது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். 4வது, ஜபிக்கிற இடமா இருக்கிறது. அடுத்தது 5வது, ஆறுதல் கொடுக்கிற இடமா இருக்கிறது. ஆலயம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிறது. ஐக்கியத்தின் அடையாளம், ஐக்கியத்தின் ஆசீர்வாதம் பெற முடிகிறது. பரிசுத்தமாகுதல்ல வளர முடிகிறது. ஊழிய பயிற்சிகள் நமக்கு கிடைக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க முடிகிறது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி, எங்க எல்லாரும் மேலும் இந்த கிருபை அபிஷேகம், இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள வருவதாக. கிருபை எங்களுக்குள்ள வருவதாக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். நன்றி பாஸ்டர். அல்லேலூயா. நாங்க அடிக்கடி சந்திச்சு சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டையா திருச்சியில மாயா ஹோட்டல்ல தான் என்ன செஞ்சிருந்தாரு, முதல்ல நம்மளை சந்திக்கும் போது அங்கதான் ஆராதனை பண்ணியிருந்தாரு பிடிச்சி. நான் சொன்னேன், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்றது அப்படின்னு. ஐயாவை கூட்டி ஒரு சுத்தி திருச்சியில ஒரு பெரிய மாடியா இருந்துச்சு. மாசம் ஒரே வாடகையா போகட்டும் அப்படின்னு பிடிச்சோம். அதுக்கப்புறமும் சும்மா அவர் உள்ள போய் ஒரு இடத்துல வாங்கி போட்ட இடத்த போய் இங்க கெட்டித்தான் ஆகணும்னுங்கிறது ஒரு ஆலையை கூட்டி போய்
அருமையான ஆலயத்தை கட்டு ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அரியலூர் வெஸ்லி ஐயா ஊரை பூரா சுத்திட்டே இருப்பாங்க. என்ன எப்படி இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம விசுவாசி அப்ப இந்தில இருந்தாங்க 10 பேரை கூட்டி போய் அங்க சர்ச்சை இன்னைக்கு அந்த ஒரு சர்ச்சை கட்டி அங்க கெர்சோன் நடத்திட்டு இருக்கிறாரு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பாண்டிச்சேரியில பாகோடு கென்னடி இருக்கிறாரு, ஏஜி பார்த்து பாச இது எல் டைப்பா இருக்குதுன்னாரு. இருங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆளை கூட்டி போய் சர்ச்சை அடிச்சு அங்க எல் டைப்பு அஸ்திபாரம் போட்டு முக்கால்வாசி வேலையை கட்டி கொடுத்துட்டு தான் கத்துவாரா கருத்து ஒரு விஷயம். பாச சொன்ன மாதிரி ஆலயம் கட்டுறதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டம். அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டி முடிச்சாச்சு, ஏதோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. பார்த்தோம்னா பழையபடி என்னடா பண்ணுவாரோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறாங்க. எதையாவது பண்ணிடுறாங்க இருக்கு. இதை முடிஞ்சதும் கிறிஸ்துமஸுக்குள்ளர நம்ம மில்கேட் சபை அந்த தகரத்தை பூரா எடுத்துட்டு மேலே அந்த எருசலேம் தேவாலயம் மாதிரியான கூம்பு போட்டு பக்கத்தில் லிஃப்ட் போட்டு அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நமக்கு நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துமஸுக்குள்ளர அந்த தகரத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் சரிதான், ஆனாலும் சரிதான், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். யாரையும் வற்புறுத்த போதும். சரிவா தரணி பிள்ளையை போட்டு 2 பேர் வாங்க, சீக்கிரமா வாங்க, ஜெயிச்சிடலாம். அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போறோம். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். தேவ மனிதர்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் எழும்பினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே அந்த திட்டத்தை தொடங்கி விட்டார். இந்த நாளில் அந்த மகிமை இறங்கி வர ஆரம்பித்து விட்டது. கண்களை மூடி ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா குழந்தை பிரதிஷ்டையை செய்ய உதவி செய்தார். இன்னும் அநேக திருமணங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அநேகருடைய வியாதிகள் நீங்க போகிறது. அநேகருடைய கட்டுகள் உடைய போகிறது. ஹல்லேலூயா. கற்பத்தின் கனியை தரப்போகிறார். வாய்களை திறந்து நன்மையான ஈவுகளை தரப்போகிறார். வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டீமேஜர் ஹல்லேலூயா. 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் மகிழுதையா. 2 கைய பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி உம்மை நாங்க உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லுங்க பாப்போம். உம்மை உயர்த்துகிறதுனால நாங்க மகிமைப்படுகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ந்திருக்கிறோம். வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே. சத்தமா சொல்வோம். காண்பவரே என்னை காப்பவரே நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திற்கு நான் வருவேன் சொன்னீங்களப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பார்த்து மகிழுதையா. காரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. காரம் பிடி சத்தமா சொல்லுங்க. என் கரத்தை பிடித்தவரே, என்னை இதுவரை சுமந்தவரே,
ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே காண்கிறேன். என்னை காண்கிற நல்ல தேவனை நான் உயர்த்துகிறேன். என்னை நடத்துகிற தேவனை நான் உயர்த்துகிறேன். என் பாதையை அறிந்தவரை நான் உயர்த்துகிறேன். என்னை குறித்த திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனை ஆராதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே, வாய்களை திறந்து உங்க பரிசுத்த கரத்தை நேரா உயர்த்தி இந்த நாளில அடையாளமான ஒரு அற்புதங்கள் தேவனே ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை நாளில ஹalleluya ஹalleluya, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். இதுவரை நீ சந்தித்து வந்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு தெளிவை தர விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை தர விரும்புகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளில நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நீங்க சொல்லணும் சரமா, இந்த சத்தமா. glory 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 glory. இருப்பவரே, இருந்தவரே, உங்க அருகில இருக்கிறா, உங்க அருகில உலாவி வருகிறா. வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் மகிழுதையா. கடைசியா கையை உயர்த்தி உம்மை நான் உயர்த்துறேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு தேவன் ஹalleluya பிரசன்னராய் வெளிப்பட்டு அவரை நோக்கி பார்க்கிற முகங்களுக்கு மேல ஒரு பெரிய பிரகாசம் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஹalleluya, யாரெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஹalleluya விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி ஹalleluya என்னோடு இருக்கிறவரேன்னு சொல்றீங்களோ, நல்லவரேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, என் கண்ணீரை துடைக்கிறவரேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, என் கையை பிடித்தவரேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, இப்பொழுதே அவருடைய முகத்தின் அறிவாகிய பிரசன்னம் இப்போ அந்த சரீரம் முழுவதுமாய் ஊடுருவி பாய்வதாக, ஊடுருவி பாய்வதாக. ரைட் நவ, இந்த வேளையிலேயே இப்பொழுதே ஒரு மகிமை, இப்பொழுதே ஒரு வல்லமை, இப்பொழுதே ஒரு உயிர்ப்பிக்கிற மகிமையின் வல்லமை. சாந்தாராதானா பாதியாதானா. ஓ நன்றி நன்றி. உங்களை நன்றி சொல்ல வைக்க போறாரு, உங்களை சாட்சியா நிறுத்த போறாரு, உங்க கண்ணீரை துடைத்து கொண்டு வந்து மகிழ பண்ண போகிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. மலேசியா நீங்க ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த தினம். அதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுதந்திர இந்தியாவில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் கடந்து வர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேச தலைவர்கள் மேல தேவனுடைய பிரசன்னம் கடந்து வர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களை மூடி இருக்கிற இருள்கள் இந்த நாளில் விலக முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தெய்வீக வெளிச்சம் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாது. ஜெபிக்குமா? ஒரு
இந்த ஆகஸ்ட் இந்த வருஷத்துல பின்னால கர்த்தருடைய சபைகள் மேல, தேவ மனிதர்கள் மேல தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாக முடியாக எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய அழைப்பை இணங்கி வந்த எல்லா தேவ ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க உங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டுக்கிட்டு பின்னால கொடுப்பாங்க. காலண்டர் அங்க வச்சிருக்குது. இது வரைக்கும் வாங்கலைன்னாலும் சரி, வாங்குறவங்க தேவைப்படுறவங்க முன்னால சும்மா தான் கொடுப்பாங்க. அந்த காலண்டர்ல நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் கீழே. அதனால இந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு தேவைப்படுற நேரங்கள்ல, பிரச்சனை உள்ள நேரங்கள்ல, ஜெப தேவை நேரங்கள்ல அந்த ஃபோன் பண்ணாங்கன்னாக்க 3 விதத்துல யாரு சரியா அந்த இருக்கிறோமோ அப்ப நாங்க அதை சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படியே கண்கள் மூடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலகமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் காவலும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு, இங்க இருக்கிற தேவ மனுஷர்களோடு, வந்திருக்கிற மனுஷர்களோடு, கூடி வந்திருக்கிற உங்களோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பார்க்க மாட்டேன்